பெங்கடாமே சந்தோஷம் பாரதி எங்க? காஞ்சிபுரத்துல பாரதியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி கிளம்பி போனாங்க. அப்படிதான் இவங்க கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை, நான் போயினேன். அவங்க போய் சவுந்தலாக்கு பணத்தை கொடுத்து அவளை இங்கே அழைச்சிட்டு வந்து அவளை இங்கே செட்டப் பண்ணி அழைச்சிட்டு வந்தது நான் தான் பொய் சொல்ல வச்சு என்னை வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக போயிருக்காங்க. மேடம் ஒரு நிமிஷம். பாரதிமா, அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுச்சுமா. எந்த பொண்ணு? அதாங்கய்யா நம்ம சின்னவரோட செட்டப்பு. அழுதுகிட்டே போனாங்களா? கோவமா நம்ம தேவியம்மா பேக்கை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு தெலுங்குல ஏதோ திட்டிக்கிட்டும் அழுதுகிட்டு அது பாட்டுக்கு போச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்ததுங்க. சந்தோஷ், நடராஜன் மாமா முந்திக்கிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. மணிக்காரரு கதை சொன்னேனே ஞாபகம் இருக்கா? அதான் நம்ம நிலைமை. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டார். அவன் ஒரு ஃப்ராட். அவன் பேச்செல்லாம் அவர் நம்ப மாட்டார். சரி சரிங்க சார். எங்கடா போயிட்டு வர? அது சகுந்தலா வீட்டுக்கு. என்கிட்ட பாரதியோட ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆமா சொன்னேன். இப்ப என்னதுக்கு? பாரதி, நட்ராஜனை ஆள் வச்சு அடிச்சது யாரு?
சொல்லிடி. அதான் உன் மாமனார் கேட்டுட்டு இருக்காருல, வாய் திறந்து பதில கொடு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஏன் பாரதி போன் பண்ணது உன் தங்கச்சி மாலதின்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லல? ஏன் பாரதி உன்ன நான் என் மருமகளாவ நினைச்சேன். தேவி செல்ல வர நீ வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லையா பாரதி? ஏன் பாரதி எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச? அப்பா அப்பா இந்த ஆள் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியுமாப்பா? என்னடா தெரியணும்? என்ன தெரியணும் புதுசா? அந்த சவுந்தரா அழைச்சிட்டு வந்து நட்ராஜ் சித்தப்பாதான் சொல்ல போறேன். அவ்வளவுதானடா? அதான சொல்ல போறேன். மனுஷனாடா நீ? அதோ அந்த படத்துல இருக்காளே அவனை பெத்தவதான்டா. ஆனா உன்னை தூக்கி ஆசையா வளர்த்ததெல்லாம் இத உன் சித்திடா. அவளுக்கு போய் இத்தனை பெரிய துரோகம் பண்ணிருக்கிறிய. நினைச்சாலே நெஞ்செல்லாம் எரியுதுடா. அப்பா இல்லப்பா, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. போதும், நீ பேசுனது எல்லாம் போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேச வேண்டாம். இப்ப நாங்க எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க மாமா. எல்லாரையும் சரி பண்ணிட்டாரு நடராஜன் மாமா. பொய் எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. கரெக்ட். அந்த நிலைமையில தான் முன்னாடி இருந்தோம். இப்பதானே உண்மை எது பொய் எதுன்னு தெரியுது. எனக்கு எப்போ தெரியும், பட் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அண்ணன் இதை எப்படி தாங்கிப்பாருந்தா? நீ பேசாத. நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ ஏன் எதுக்குடா பேசுற? அப்பா ஏன் பேசக்கூடாது? டேய் டேய் நீயும் புரிஞ்சுக்காம கேட்காதடா. உனக்கு உங்க அப்பா பத்தி தெரியும்ல. சரிடா, நான் யாருக்கும் தெரியாம அந்த ஸ்ரீலதாவை வீட்டுக்கு கொண்டு வந்து தப்பு தான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன நான் சொல்றதை கேளுங்க. போதும்டா. இத்தனை நாளா நீங்க சொல்லி குட்டையை குழப்பினதெல்லாம் போதும். இந்த நிக்கிறாளே இவதான். இவளாலதான் உண்மை தெரிஞ்சது. இவன் மட்டும் இல்லைன்னா உண்மைகளை எதுவுமே சொல்ல முடியாம கொஞ்சம் செத்து தொலைச்சிருவா. இல்லப்பா, நான் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் மாமா. வேண்டாம். மறுபடியும் வாயால என்ன மாமான்னு கூப்பிட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. அண்ணே நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா எனக்கு பயமா இருக்குண்ணே. இது வேணா ஆகட்டும்டா. இந்த மாதிரி கேடு கட்டவன மகனா பெற்றதுக்கு செத்தோழியறேன். அண்ணே ஐ எம் சாரி சந்தோஷ். யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். வேணாம் வேணாம்னு சொன்னேன். தெய்வமா தான் நான் சொன்ன பேச்சு கேட்காம எல்லாத்தையும் வந்து போட்டு உடைச்சிட்டா. நானே எதிர்பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. டேய் நடிக்காதடா. நல்ல உமர் நடிக்கிறேன். நீ பண்றதுல இப்ப எதுக்கு அப்பா மேல கை வைக்கிறீங்க? கேக்குறது ஆளு இல்ல நினைச்சீங்களா? நான் இருக்கேன். புடிச்சா என்ன தாண்டி அப்பா மேல கை வைக்கிறீங்க. இப்படி வாடா. விடுங்க. எதுக்காகடா அவனை தடுக்கற? உனக்கு என்னடா? டேய் உங்க சித்தப்பா கொலை பண்ணுமா? பண்ணிடுடா. என்னையும் கொன்னுடு. தோ உன் தம்பியை கொன்னுடு. எல்லாரையும் கொன்னுட்டு நீ உன் பொண்டாட்டி மட்டும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழுங்க. போதுமா? என்ன நீங்க தெரியாம நிறுத்துடா. இவன் கிட்ட என்னடா பேச்சு வேண்டியிருக்கு? வாடா. அவங்க மனசு கஷ்டப்படுறத பத்தி உனக்கு கவலையே இல்லையா? உனக்கு உன் பொண்டாட்டி அசிங்கப்படுறா, அதானே முக்கியம். சே, அவரை போய் அடிக்க போறியே, அட்ரா, அடிச்சு பாரு.
என்ன ஏதுன்னு தெரியாம என்னமோ ஆளுக்கால் பேசிட்டு இருக்கீங்க. இவன் யாரு? சரி, இவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்க. இவன் ஏமாத்துறான். அவன் நல்லவன் இல்ல. இவனை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. என்ன வேணா பண்ணி தொலைங்க. இதுக்கு தான் தெரியுமா இந்த மாதிரி ஒரு அசிங்கம் இந்த வீட்டில் நடக்கூடாது தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தேன். நீ இல்லடா எல்லாத்தையும் போட்டு. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் பாடம் நடத்தணும். நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். குட். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. ஸ்லோவாக ஒரு ஃப்ளோராக கட்டிட்டு போக வேண்டியது தான். வெல்டன் நட்ராஜா. பாரதி, நட்ராஜனை ஆள் வச்சு அடிச்சது யாரு? சொல்லிடி. அதான் உன் மாமனார் கேட்டுட்டு இருக்காருல, வாய் திறந்து பதில கொடு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஏன் பாரதி போன் பண்ணது உன் தங்கச்சி மாலதின்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லல? ஏன் பாரதி உன்னை நான் என் மருமகளாவ நினைச்சேன். தேவி செல்ல வர நீ வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லையா பாரதி? மறுபடியும் வாயால என்ன மாமன் கூப்பிடாத. கேட்கவே அசிங்கமா இருக்கு. அந்த சவுந்தரா அழைச்சிட்டு வந்து நட்ராஜ் சித்தப்பாதான்னு சொல்ல போறேன். அவ்வளவுதானடா? அதான சொல்ல போறேன். மனுஷனாடா நீ? அதோ அந்த படத்துல இருக்காளே, அவனை பெத்தவதான்டா. ஆனா உன்னை தூக்கி ஆசையா வளர்த்ததெல்லாம் இத உன் சித்திடா. அவளுக்கு போய் இத்தனை பெரிய துரோகம் பண்ணிருக்கிறியே. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். What a bloody fool I am. I'm a bloody fool. பின்விளைவுகள் பற்றி யோசிக்காம கோவப்பட்டு எமோஷனில் என்னென்னமோ பண்ணிட்டேன். இல்லைண்ணா, நான் எதிர்பார்க்கல. நான் பண்ண முட்டாள்தானோ நம்மளை கொண்டு வந்து எங்கே நிறுத்திருச்சு. ஆனால் இவ்வளோ மோசமாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. கரெக்ட், நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். உங்ககிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இது எல்லாமே நான் பண்ண தப்பு. எல்லாரும் ஏமாதான் கோவப்படணும். ஆனா அதை விட்டுட்டு எதுக்காக எல்லாரும் ஒன்ன கொச்சுக்கிறாங்க? எனக்கு புரியவே இல்லை.
சத்தியமா சொல்றேன் பாரதி, என்ன என்னமோ பேசினாங்க, அதை எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கல. ஏன் இவர் என்ன அடிச்சாரு, அது கூட எனக்கு வலிக்கல. ஆனா அது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அவர் சொன்னார் பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சது பாரதி. இந்த நடராஜன் பேச்சு கேட்டு இவர் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு, என்னால இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தப்பு பண்ணிட்டேன், தப்பு ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ அது எங்கெங்கயோ போயிடுச்சு. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. என்னோட முட்டாள்தனத்தினாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. நான் பண்ண தப்புக்கு சம்மந்தமே இல்லாம நீ காட், எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாரும் ஒண்ணு போய் சாரி பாரதி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் சாரி மட்டும் தான் என்னால் கேட்க முடியும், என்னால் வேற எதுவுமே. பாரதி, 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 இதை பேசு பாரதி. பாரதி, இதை பாரு பாரதி. பாரதி, இப்படி பண்ணாத பாரதி. பாரதி, எனக்கு பயமா இருக்கு பாரதி. பாரதி, எனக்கு நீ மட்டும் இருக்க பாரதி. இப்படி இப்படி பிஹேவ் பண்ணாத பாரதி, ப்ளீஸ். பாரதி, 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 இதை பேசு பாரதி. தயவுசெய்து எல்லாத்தையும் உள்ள வச்சுக்காத பாரதி. உனக்கு கோவம் வருதா, திட்டணும் தோணுதா, என்ன திட்டு பாரதி. இல்ல அடிக்கணும் தோணுதா, என்ன அடிச்சிரு பாரதி. உனக்கு உனக்கு அழகணும் தோணும், அழுதுரு பாரதி. பாரதி, இப்படி சைலண்டா இருக்காத பாரதி. என்ன மன்னிக்கிறதுக்காக நீ வாய் திறந்து பேச வேண்டாம், அட்லீஸ்ட் என்ன தண்டிக்கிறதுக்காக வருது. ப்ளீஸ் பாரதி. பாரதி, கொஞ்சம் பாரு பாரதி. பாரதி, நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேலைட்டி பண்ணல பாரதி. எல்லாம் எல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான். இட்ஸ் ஹைட் ஆஃப் மை ஸ்டூபிடிட்டி. இது வரைக்கும் நீ சொன்னது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி நான் ஏன் தான் சொந்தமா முடிவெடுத்தனோ தெரியலையே. அப்ப கூட நீ என்ன வார்ன் பண்ண, அப்பவாது நான் சுதாரிச்சிருக்கணும். முட்டாள்தனம் பண்ணிட்டேன், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்னால எல்லாருக்கும் அவமானம் எனக்கு தெரியுது பாரதி. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரே பாவத்துக்காக உன் அப்பா, உன் அம்மா, உன் குடும்பம் மெத்தெல்லாம் குடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. பாரதி, நீ என்ன புரிஞ்சுக்க பாரதி. இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் பாரதி. பாரதி, நீ என்ன புரிஞ்சுப்ப இல்ல. ஐயோ பாரதி, ஏன் பாரதி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் பாரதி. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு பாரதி. ஆனா நீ நினைச்சதோட அதிகமாவே நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இல்லைன்னு சொல்லல. நான் என்ன பாரதி பண்ணுவேன்? எனக்கு அறிவு இல்லை, நான் ஒரு முட்டாள். உன் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை பாரதி. பாரதி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பாரதி. பாரதி,
பொம்மலாட்டம்